கரா படத்துலேருந்து இன்றைக்கி 2 கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் பார்த்தீங்கன்னா முத்துசெல்வன் அப்படின்ற கேரக்டர்லையும், பிருத்திவி பாண்டியராஜ் பார்த்தீங்கன்னா முருகேசன் அப்படின்ற கேரக்டர்லையும் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட 51வது மூவிலேருந்து ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் ஷூட்டிங் மேலே ஸ்டார்ட் பண்ணி படம் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆகும். அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் சிம்பு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் நாகபந்தம். இந்த படம் ஜூலை 3 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு டெவோஷனல் ஹாரர் மூவியாக எடுத்திருக்காங்க. 29 இந்த மூவி படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 1 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கார்மணி செல்வம் படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் காந்தனார். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 31 காலையில் 1:13 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. லீடர் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஏப்ரல் 3 ரிலீஸ் பண்ண போகிறதா நேற்று அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. லெஜெண்ட் சரவணா இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. வாழை படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வர ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் ரகாஷா. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் நேற்று வந்தது. இது ஒரு ஹாரர் மூவி. படம் வர ஏப்ரல் 3 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இருமுடி படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் ரவிதேஜா லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஃபாரன் என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். பெட்டி படத்தில் இருந்து அஃபிஷியல் நியூ கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 8:45 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் லீடர் நடிக்கிறாரு. படம் வர ஏப்ரல் 30 கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்திங் யுவர் பேட் அண்ட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் இன்றைக்கி ப்ரீமியர் ஆயிருக்கு. மர்தானி 3 அப்படின்ற ஒரு ஹிந்தி சீரீஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. தமிழ் டப்பிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாளம் சீரிஸ் தான் மஸ்தாரிக்கா மெமரிஸ். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயுமே ப்ரீமியர் ஆகும். இப்போ முத்து என்கிற காட்டான் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ஜியாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, பெங்காலி, மராத்தி 7 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் தான் ரன்னிங் பாயிண்ட். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 23 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. தமிழ் டப்பிங்லேயுமே ப்ரீமியர் ஆகும். ஹாரி பாட்டர் நியூ சீரிஸோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஹாரி பாட்டர் மூவியை பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு மூவினா அதுதான். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயுமே ப்ரீமியர் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.